இந்த குரு பகவான் இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் தான். ஒன்று பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா மாடலை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். 9ஆம் இடம்ன்றதும் யோகஸ்தானம் அப்படின்றதுனால வாழ்க்கையே அப்படி மாறும். இது வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தோ எல்லா பிரச்சனைகளும் ஒரு விடிவு ஏற்படும், தடைகள் எல்லாம் நீங்கிடும். வாழ்க்கையில நிறைய தடைகள் சந்திச்சாச்சு. ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்லுவோமோ அவ்வளவு நல்ல விஷயங்களும் விருச்சிக ராசிக்கு கிடைக்கும் போது எதை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அந்த வர காசை 10 ரூபாய் இன்னைக்கு 100 ரூபாய் கிடைச்சி 10 ரூபாய் லாபம் கிடைச்சிச்சுன்னா அதை கொண்டு போய் அந்த 10 ரூபாய்க்கு இழந்தாதான் இவங்களுக்கு வர காசு நிற்கும். இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரொம்ப அழகான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம கூட மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க. பஞ்சநாதன் சார், இந்த 2026 குரு பலன் எப்படி இருக்க போகுது? 2026 வருஷத்துல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அற்புதமான நேரம். இது நல்ல பலன்களை எல்லாம் நண்பர்கள் சொல்றாங்க. இதுல உலகியல் அடிப்படையிலையும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு சில கருத்துக்கள் மாறுபாடு இருக்கு. விலைவாசிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும்னு எனக்கு தோன்றது. பொதுமக்கள் அடுத்த சில மாதங்கள் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிய அந்த குரு பகவான் சிம்மத்துக்கு போகிற அதிசாரமா அப்படி போகிற வரை கொஞ்சம் செலவினங்களை கட்டுப்படுத்திக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்லது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தங்கத்தின் விலையை பற்றி பேசினா தங்கத்தின் விலை கடுமையாக ஏறும். அதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறான், கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்க்குறோமே தவிர தங்கத்தின் விலை கடுமையாக ஏறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணணும், மகான்கள் வழிபாடு செய்யணும். சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் துறைந்து நன்மைகள் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அப்படிங்கிறதா உண்மை. மிக முக்கியமாக இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒரு ராசிக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றதை நம்ம ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்க, இந்த 2026 எப்படி இருக்க போகுது? 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் தான். நேற்று வரை நீ மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா நாங்க பாருங்க. அப்படி வாழ்க்கையில் நிறைய தடைகள் சந்திச்சாச்சு. இந்த ஆன்லைன் மோசடியில நிறைய மாட்டிக்கிட்ட ராசி எது கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி தான். நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த முறை அந்த குரு பகவான் பாக்கியத்துக்கு வந்த பிறகு லைஃப்ல எல்லாமே ஒரு மனுஷனை பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம், பாக்கியசாலி, அவனுக்கு என்னப்பா பாக்கியசாலின்னு சொல்லுவோம் பாருங்க. அப்படி லைஃப்ல என்ன என்ன கிடைச்சா ஒருத்தர் ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்லுவோமோ அவ்வளவு நல்ல விஷயங்களும் விருச்சிக ராசிக்கு கிடைக்க போகுது. சூப்பர். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியே குரு தான். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சுட்டு இருக்காங்க பல பேர். கல்யாணம்லாம் ஆயிடுச்சு சார், கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு வழக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாயிடும். சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் தான். பல விருச்சிக ராசி பெண்களை கேட்டோம்னா வீட்டுக்காரரை பிடிக்குமா குழந்தைய பிடிக்குமான்னு, பிள்ளையும் பையனை தான் எனக்கு பிடிக்கும், அவரை கிடைக்க அந்த ஜடத்தை கல்யாணம் பண்ணி வச்சாலும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பிள்ளைகளை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிள்ளைகளுக்கு பெரிய உயர்வு. அந்த தாயை அரவணைப்பது, தந்தையை அரவணைப்பது, குடும்பத்துக்கு உதவியா இருப்பது உங்க பிள்ளைகள் இருக்க போறாங்க. சூப்பர். ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கூடி வருது. சூப்பர். அதே மாதிரி கல்யாணம், முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சோம், அந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட ப்ராப்ளம். இனிமேலாவது ஒரு கல்யாணம் கூடி வருமா, வந்தா அந்த கல்யாணம் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2வது கல்யாணம் ரொம்ப திருப்தியா ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை அமைய போகுது. 2வது கல்யாணம் கூடி வந்துடும். என்னவோ அவமானமாவே போயிடுத்து வாழ்க்கையில, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வாழ்க்கை அவமானம் விலகிறது. ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு புதிய புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடக்கூடிய யோகம் வருது. இது வரைக்கும் பெரிய பெரிய கடைகள் வச்சு பிசினஸ் பண்ணின்னு வாழலாம், இனிமே அதை விட்டுருவா, நான் ஆன்லைன் பிசினஸ் பண்ண போறேன்பா, அதுல பெரிய லாபம் வரும். பெரிய ஷாப் பல லட்சம் ரூபாய் கொட்டி பிசினஸ் பண்றதை விட ஆன்லைன் பிசினஸ் விருச்சிக ராசிக்காரா தொடங்கினா பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆயிடுவா. மகேஷ் சார் சொல்லுங்க, இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசி? பல வருஷங்களாக ரொம்ப படாத பாடு, இப்போதான் ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி ரிஷபராசிக்கு சொன்னனோ அதே மாதிரி தான் விருச்சிக ராசிக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு தெளிவும் மனதில் நிம்மதியும் இருக்கும். ஃபஸ்ட்டு இவங்க மனசில் தோன்றது எல்லாத்தையும் மாற்றலாமா, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும். ஒன்று பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா மாடலை சேஞ்ச் பண்ணணும். ஓகே. அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படியே பேசி லூஸ் டாக்ஸ் விட்டுட்டு எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்படியே இருந்தவங்க இப்போ கண்டென்ட்டாக கரெக்டாக ரொம்ப அழகாக தன்னுடைய லைஃப்பை
பாதுகாத்து செயல்படுத்துறதுக்கு ஒரு எண்ணங்கள் அவங்க மனசுல தோணும். எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு வித்தியாசமான குணாதிசயங்கள் இந்த காலகட்டத்தில் அவங்க கிட்ட தெரியும். ஓகே. இன்ட்யூஷன் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆ. மனசுல இருக்கக்கூடிய இன்ட்யூஷன், இவர் இப்படி பேசுறாங்க, இவங்க பொய்யா பேசுறாங்க, உண்மையா பேசுறாங்கிறது ஒரு தெளிவு வந்து மனசுல உருவாகும். ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு குரு கிடைப்பாங்க. அற்புதமான கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். குட் சான்ஸ் கிடைக்கும். மேல் அதிகாரி, எனக்கு நடுவில் மேனேஜர் இருந்தார், அதுக்கு மேலே தான் சிஇஓ இருக்காங்க, எனக்கு மேலதிகாரியோட தொடர்பே இல்லாமல் இருந்ததுன்ற இந்த காலகட்டத்தில் மேலதிகாரி கூட ஒரு அற்புதமான தொடர்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள், சின்ன சின்ன கோர்சஸ் சொல்லுவாங்க, ஆன்லைன் கோர்சஸ், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. இவர் வந்து ஐஐடியில் படிச்சுட்டு இருக்காரு, ஐபிஎம்ல படிச்சுட்டு இருக்காரு. எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும், ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எடுத்து அதை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும். பிஹெச்டி முடிக்காமல் வருத்தப்பட்டு அப்படியே வேதனைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கைடு கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. பல் சம்பந்தமான உபாதைகள், தோல் சம்பந்தமான உபாதைகள் குழந்தைகளுக்கும் இவர்களுக்கும் ஏற்படும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இத்தனை நாள் நம்ம முன்னாடி நல்லா பேசி பின்னாடி கிண்டல் அடிச்சிருக்கவங்க முன்னாடி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா 1 வருஷ காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. திருமணம், வேலை, முன்னேற்றம், அதே மாதிரி ஒரு பிளானிங்கில் லைஃப்பை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். அதனால தான் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. இந்த இடத்துல இருக்கும்பொழுது நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். இதில் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. வேல்முருகன் சார், விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து இவ்வளோ நாள் குரு பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்தார். குரு பகவான் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நிலைனா அது ஒரு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம குருவாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நிறைய தடைகள், பிரச்சனைகள், ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விரோதம், தீரா பகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாலும் தற்போது 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். 9ஆம் இடத்துல அது உச்ச வீடு வேற. அவர் 2க்கும் 5க்கும் அதிபதி. அவர் ஆல்ரெடி அந்த விருச்சிகத்துக்கு யோகாதிபதி அப்படின்றனால 9ஆம் இடம்ன்றதும் யோகஸ்தானம் அப்படின்றதுனால வாழ்க்கையே அப்படியே மாறும். இது வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தோ எல்லா பிரச்சனைகளும் ஒரு விடிவு ஏற்படும். மனசு தெளிவாயிரும், தடைகள் எல்லாம் நீங்கிரும். அவங்க எடுக்கக்கூடிய இத்தனை நாளாக எடுத்த முயற்சிகள் வீணாயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல, வாழ்க்கையில் வெறுத்து போகிற நிலையில் இருந்தாலும் இப்போ வந்து அது எல்லாம் மாதிரி சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். ஓகே. சிந்தனையில் தெளிவு இருக்காது. இதுன்னு ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை குரு பார்க்கும் பொழுது மனசு தெளிவடைஞ்சிடும். குழந்தைகளால் நன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை பாக்கியம், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. பஞ்சநாதன் சார் சொல்லியிருந்தாரு 2வது திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஒரு சில பேர் அதுவும் சரியாக அமையலன்னு கூட இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க இப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் இந்த 2வது கல்யாணம் அப்படின்றது நடக்கும். இப்போ விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5க்கு அதிபதி 9ல் போய் உச்சமாக இருக்குது. அதாவது இவங்க 2ஆம் இடத்ததிபதி தனஸ்தானாதிபதி போய் இப்போ 9ல் இருக்கிறனால இவங்களுக்கு இப்போ பண வரவு நிறையா இருக்கும். சூப்பர். நிறையா இருக்கும். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருப்பாங்க. எல்லா சுபபோக வாழ்க்கையும் இப்போ அமையும். ஆனால் ஒன்று இவங்க அடிக்கடி கோயில் கல்யாணத்துக்கு போயிட்டு தர்மம் பண்ணணும். ஏன்னா 9ஆம் இடம் தர்மஸ்தானாதிபதி. ஓகே. 2ஆம் இடத்ததிபதி கொண்டு போய் 9ஆம் இடத்துல வச்சனால இவங்க இந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு தர்மம் பண்ணினா மட்டும்தான் இவங்களுக்கு அந்த லாப பணம் நிற்கும். ஓகே. அதனால இந்த பரிகாரத்தை மட்டும் இவங்க செஞ்சா போதும், பாக்கி இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பர். எப்பேற்பட்ட தர்மங்கள் பண்ணலாம்? சாப்பாடு, அந்த குரு சன்னியாஸ், ஆமா, எதையுமே எதிர்பார்க்காம அந்த சன்னியாசிகள் குரு ஸ்தானத்துல இருக்காங்கல்ல, ஆமா, சன்னியாசிகள் காவி உடையில போட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு, ஏன்னா குரு இல்ல, குருவா பாக்குறவங்கள அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு என்ன பிரியுமோ, இவங்களுக்கு என்ன முடிஞ்சதோ, கையில காசு கொடுக்க கூடாது, வந்து வாங்கி கொடுத்தோம்னா அது தர்மமா செய்யணும். எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அந்த வர காசை 10 ரூபாய் இன்னைக்கு 100 ரூபாய் கிடைச்சு 10 ரூபாய் லாபம் கிடைச்சிச்சுன்னா அதை கொண்டு போய் அந்த 10 ரூபாய்க்கு இழந்தாதான் இவங்களுக்கு வர காசு நிற்கும். இல்லைன்னா குரு பயிற்சிக்கு அடுத்த குரு பயிற்சிக்குள்ள எல்லாத்தையும் கவுத்து விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு போயிடும். விருச்சிக ராசிக்கு சூப்பரா இருக்கு.
மகேஷ் ஐயர் சார் சொன்னார் தோல் நோய் பல் நோய் பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு அதுலேருந்து இவங்க எப்படி வெளியில் வரலாம், அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள்? பல்லுக்கு அதிபதி செவ்வாய் தான். ஓகே. செவ்வாய் பகவானை முருகனை போய் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 to 7 சனி உரையில் சனி உரையில் போய், அதாவது சிவப்பு கலர் திரி, ஓகே, சிவப்பு கலர் திரியை வாங்கி அதில் போட்டு 6 to 7 சனி உரையில் போய் முருகனுக்கு விளக்கு போட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுக்கலாம். தோல் நோயாக இருக்கட்டும், பல் நோயாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுக்கலாம். ஒரு 9 வாரம் போடணும் இந்த தீபம். போட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். நேர்களே, இப்போ வரைக்கும் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.